ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 49 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஜூஷிரோ, கயன், நம்ம ரூக்கியா இவங்க 3 பேரும் கயனோட ஒய்ஃபான மியக்கோவை காப்பாத்த காட்டுக்குள்ள கிளம்பிட்டாங்க. ஆனா அது எல்லாமே வில்லப்பைய பிளான் பண்ணது. இவங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்களுக்கும் தெரியும். அதனாலேயே பார்த்து அலாட்டாதான் அந்த காட்டுக்குள்ள போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மரத்துல மியக்கோ ஓவர் கோட்டா போட்டிருக்க துணி அப்படியே தொங்கிட்டு இருக்கும். இது மியக்கோவோடதாச்சேன்னு சொல்லி கயன் செக் பண்ண போவான். ரூக்கியா வேண்டாம்பா கேட்க மாட்டான். கரெக்டா அந்த துணியை எடுக்க போகும்போது ஹாலோவோட டென்டக்கல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். என்னடான்னு மேல இருந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஹாலோ தான். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ரூக்கியா நான் ஃபர்ஸ்ட் போறேன்பா. ஆனா கயன் இருந்துட்டு கேப்டன் ப்ளீஸ் என்னை அனுப்புங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா. ஏன்னா அவனோட ஒய்ஃப் எப்படி பண்ணதுக்காக அவன் கொல்ல வெறியில இருக்கான். இன்னைக்கு பொல்லந்துடணும்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்குவான். அந்த ஹாலோ பார்த்துட்டு ஓ நீ தான் ஃபர்ஸ்ட் வரியா, வாடா வா உன்னை ஒரு கை பாத்துறான்னு சொல்லும். அங்க பாத்தீங்கன்னா மியக்கோவோட துணி மட்டும் இல்லாம அவளோட கத்தியுமே அங்கதான் கிடக்கும். அப்ப கயன் அந்த ஹாலோட்ட இது வரைக்கும் நீ எத்தனை சொல்ற இப்ப சாப்பிட்டுருக்கேன்னு கேட்பான். அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு கவுண்ட் சொல்ல முடியலப்பா, நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டினதுனால என்னால கரெக்டா சொல்ல முடியல, அந்த கவுண்டை பார்த்தா எங்கேயோ போயிருக்குன்னு சொல்லும். அதை கேட்க இவனுக்கு இங்க வெறி ஏறும். சரி ஒரு நாளாச்சு இப்படி பண்றமே அப்படின்னு அதை நினைச்சு கவலைப்பட்டிருக்கியான்னு கேட்டா என்னடா முட்டா பைய மாதிரி பேசுற, நான் எதுக்கு அதுக்கெல்லாம் போய் கவலைப்பட போறேன். ஆனா இப்போதைக்கு நான் ரிக்ரெட் பண்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். போய் அந்த பொண்ணு சொல்ற இப்ப கொன்னு சாப்பிடாம நான் அவளை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதான் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லும். இப்ப கயனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு இதுதான் மியக்கோவை கண்ட்ரோல் பண்ணி அவளோட காம்ரேட்ஸ் எல்லாத்தையுமே அவ கையாலேயே கொல்ல வச்சிருக்குதுன்னு. இத சொன்னா இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் அந்த பொண்ணு உடம்புக்குள்ளேயே இருந்தேன். என்ன அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் அப்படியே முழுங்கி இந்த ஃபார்முக்கு மாறத உங்ககிட்ட காட்ட முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். கயனை இதுக்கு மேல வெறியேத்தி ஒண்ணுமா என்ன அப்படியே ஃபுல் பவர் எடுப்பான். வாடா ராஜா ஒன்னையும் நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள அதோட கையையும் காலையும் சாத்தக்குன்னு வெட்டி வீசிடுவான். அதுக்கப்புறம் அதோட தலையில ஏறி நின்னுகிட்டு அதோட டென்டகளை பிடிச்சி வெட்டுறதுக்கு போவான். அது என்ன சொல்லும், பரவாயில்ல நீ நல்லா ஃபாஸ்டா தான் இருக்கிற, ஆனா அவசரப்பட்டு நீ தொட்டுட்டிய கண்ணான்னு சொல்லும். அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவனோட அடுத்த பவர் எடுத்து ஸ்வாடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். டப்புன்னு பார்த்தா அந்த ஸ்வாட் வெட்டிச்சு தெரிச்சிரும். அப்புறம் தான் அது மேட்டர் சொல்லும். அதோட டென்டக்கிளை டச் பண்ணிக்கிட்டு யாரா இருந்தாலும் அவங்க கையில ஸ்வாட் வச்சிருந்தாங்கன்னா அது இப்படிதான் மொத்தமா அழிஞ்சு போயிடும். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே அதோட டென்டக்கிளை வச்சு ஒரு அடி பய தெரிச்சிருவான். இப்படி ஒரு பவரை அவன் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. அவனுக்கே ஷாக்கா இருக்கும். உடனே ரூக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுட்டு கிளம்புவா. ஆனா ஜூஷிரோ வேண்டான்னிருவான். ஏன்னா இப்ப அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணா அவனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை அவன் தான் நில நிறுத்தணும். முடியாத நிலைமைன்ட்டு வரும்போது போலாம், அவன் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் ஹெல்ப் பண்றது தப்புன்னிருவான். ஏன்னா இப்ப இடையில போய் அவனை காப்பாத்துறதும் ஒண்ணு, அவனோட மரியாதையை கெடுக்கிறதும் ஒண்ணுதான். இத சொன்னா ரூக்கியா கேட்க மாட்டான். மரியாதையாவது மண்ணாங்கட்டியாகுது, உயிருக்கு மேல அந்த மரியாதை எல்லாம் முக்கியமா, நான் போறேன்னு தான் நிப்பா. ஆனா ஜூஷிரோ விட மாட்டான். நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளு. சண்டையில மொத்தம் 2 விதம் இருக்கு. ஒவ்வொரு டைம் சண்டை போடும் போதும் அவங்க லைஃபுக்காக சண்டை போடுறாங்களா அவங்க மரியாதைக்காக சண்டை போடுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சண்டை அவன் சபார்டினேட்டோட மரியாதைக்காகவும் அவன் ஒய்ஃபுக்காகவும் போடுற சண்டை. இந்த சண்டையில அவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, அதனால இதுக்குள்ள நம்ம என்டர் ஆக கூடாதுன்னு பாரா. ரூக்கியாக்குமே ஆமா அது கரெக்ட்னு தான் தோணும். உடனே ஸ்டாப் பண்ணிடுவான். அங்க சண்டை பாத்தீங்கன்னா மரணத்தனமா போயிட்டு இருக்குது. நம்ம பயலுக்கும் நல்லா அடிதான்னு வைங்க, ஏன்னா கத்தி இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அது என்ன சொல்லும், என்னப்பா இவ்வளவு அடி வாங்குற, உன் ஃப்ரெண்ட்ஸுகளை ஹெல்ப்புக்கு கூப்பிட மாட்டியா, வேணும்னா கூப்பிட்டுக்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு சொல்லும். உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸை ஹேண்டில் பண்ண நானே போதும், வேற யாரும் தேவையில்லாமா. உடனே அதுக்கு ஹாப்பி. அப்போ சூப்பரு, உன் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணணும் அதே விஷயத்த நான் அப்போ உனக்கும் பண்றேன்னு சொல்லும். அதாவது இவனோட பர்மிஷனே இல்லாம இவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி இவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே கொல்ல போகுதாமா. இத சொல்லி அது விழுந்து சிரிக்கும். அதுக்கப்புறம் சட்டனா அதோட பவரை யூஸ் பண்ணும். ரூக்கியாவும் ஜூஷிரோவும் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க அந்த கேப்ல அது என்ன பண்ணும், அதோட டென்டக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கயனுக்கு மேல அட்டாக் பண்ணுமா. இவன் பிளாக் பண்ணிட்டு இருந்த உடனே அப்படியே அவன் உடம்புக்குள்ள போயிடும். ஏன்னா கத்தி இருந்தா அதை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான், இல்லங்கிறதுனால கையை வச்சு பிளாக் பண்ணியிருக்கான். அவன் ஒய்ஃபோட ஸ்வாடையாச்சும் எடுத்துருக்கலாம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹாலோவோட உடம்பு சில்லுசில்லா நொறுங்கி விழுந்துரும். நம்மால அப்படியே உறைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருப்பான். ரூக்கியா பார்த்துட்டு கயனு என்னப்பா ஆச்சு உனக்கு, நீ நல்லா இருக்கியான்னு விசாரிக்கும். என்னம்மா குழந்தை கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு திரும்புவான். ஆளை பார்த்தா படு பயங்கரமா மாறிட்டான். மொத்தத்துல கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு. அப்படி இப்படின்னு சீனை போட்டு கடைசியில இவனும் போய் மாட்டிக்கிட்டான். என்னம்மா கண்ணு நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்ன நினைச்சு அவ்வளோ கவலைப்படுறியான்ட்டு அப்படியே பாஞ்சு வரும். ரூக்கியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பார்த்து பயந்து நிப்பா. ஏன்னா
இல்லனா அது ஒரு ஹாலோவா இருந்தா கத்தி எடுத்து அட்டாக் பண்ணிருப்பா. ஆனா ஜம்ப் பண்ணி வர்றது கயனாச்சே. என்ன அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நான் வேணா உன்னைய சாப்பிடுறேன்னு சாப்பிட வரும். இடையில கத்திய விட்டு ஜூஷிரோ தடுத்து இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சாக வேண்டாம்னா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுமா. அவளும் கதறிக்கிட்டே ஓடுவா. ஐயோ சார் கயனுக்கு இப்படி ஆயிருச்சேன்னு. இங்க நம்ம ஜூஷிரோ அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான், கூடவே ஓடிட்டு இருப்பான். அட்டாக் பண்ணா தடுப்பான். ஏன் கண்ணா என்னை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறேன், என்னை இந்த பாடியில இருந்து வெளியில கொண்டு வந்துடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, அவனுக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குது. சோ நானும் அவனும் ஃபியூஷன் ஆகி ஒரே ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி ஆயிட்டோம். இதை நீ என்ன பண்ணாலும் பிரிக்கவே முடியாதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஜூஷிரோ கத்திய வச்சு ஒரே போடு அப்படின்னா எனக்கு வேற வாய்ப்பே இல்ல. உன்னைய கயன் பாடியோட சேர்த்தி வச்சு கொன்னாதான் கொல்ல முடியும்னா நான் அதை பண்ணுவேன்னு சொல்லுவான். உடனே சென்டிமெண்டா பேசும். என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, உன்னோட சபார்டினேட்டே நீ கொல்லுவியா, அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது, அதான் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கூந்தலுக்கு நான் உன்னை உயிரோட ஒண்ணும். சோ உன்ன மாதிரி ஒரு ஆளு கயனோட பாடியை நான் யூஸ் பண்ண விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வெட்டுவான். அது அங்கிருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடும். அந்த டைமுங்கும் போது ஜூஷிரோ பாத்தீங்கன்னா ரத்தவாந்தியா எடுப்பான். ஏன்னா அவனுக்கு தான் உடம்பு சரியில்லையே. அந்த டைம் வழியில ரூக்கியா நின்றுட்டு இருப்பாளா. அவளை பார்த்தோன்னே ஜூஷிரோ கத்துவான். எதுக்காக திரும்பி வந்த முட்டாள், உன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமேனு சொல்லி கதறுவான். தப்பிச்சு போக ட்ரை பண்ண அந்த ஹாலோ ரூக்கியாவை பார்த்த உடனே அவளை அட்டாக் பண்ண வரும். ரூக்கியா ஏன் திரும்பி வந்தா எதுக்கு வந்தான்னு அவகிட்ட எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனா அவன் அட்டாக் பண்ண மாதிரி இவளும் அட்டாக் பண்ணுவாளான்னு தெரியல. பட் அது பாஞ்சு வருது. அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னவ கத்திய விட்டு ஒரே சொருகு. அவ்வளவுதான், அப்படியே பேனு கிடப்பான். அப்ப பாத்தீங்கன்னா கயன் கான்சியஸ்க்கு வந்துருவான். ஜூஷிரோ கிட்ட என்னைய சண்டை போட விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்பான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயமே புரியுது. வேணும்னே தான் அதை இவனோட பாடிக்குள்ள வர்றதுக்காக அலோவ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ரூக்கியாட்ட மன்னிப்பு கேட்பான். என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக உன்னை யூஸ் பண்ணதுக்கு என்னைய மன்னிச்சிரு, நீ இதை பார்த்து கண்டிப்பா பயந்துருப்ப, நீ இப்படி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் என்னோட மனசை இங்கேயே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்துருவான். நான் உன்னை குத்தி கொன்னுட்டேன், எனக்கு போய் எதுக்குடா தேங்க்யூ சொல்ற, உன்னை கொல்றேன்ட்டு நான் என்னைய காப்பாத்திட்டேனேன்னு சொல்லி கதறி கதறி அழுவான். இந்த விஷயம் தான் ரூக்கியாவோட மனசுக்குள்ள ஒரு ஆறாத காயமா இன்ன வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த கயன் ஷிபா தான் காஞ்சுவோட அண்ணன். இப்படி இவ கொன்னுட்டான்னு சொல்லி தான் இவன் மேல அவன் கொலவெறியோட இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல அந்த லூசு பயலுக்கு. இவன் மேல கொலவெறி மட்டும் இருக்குது. இவளுக்குமே கஷ்டமா தான் இருக்குது. என்ன ரத்தம் சிந்தி காப்பாத்துற அளவுக்கு நான் ஒன்னும் ஒர்த் இல்ல, யாரும் அவ்வளவு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஜூஷிரோ அடிச்சு புரண்டு போய் பியாக்குயா கிட்ட இந்த மாதிரி டேட்டை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா மாத்திட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன், இதுதான் விஷயம்னா என்னைய டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு போவான். மறுபடியும் ஜூஷிரோ பிடிச்சி வச்சுட்டு என்னடா இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நாளைக்கே உன் சிஸ்டரை கொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லொக்கு லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உன் உயிரை விட்டுறாத, ஆல்ரெடி உன் ஆளு ஒருத்தனை சாவ விட்டுட்ட, அதான் கயனா சொல்றான். இப்ப இவளையும் விடுறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவ என் ஃபேமிலியில ஒரு மெம்பர். சோ அவ சாவுறாளோ இல்ல அவளை கொல்றாங்களோ அதை பத்தி நீ கவலைப்படாத, அது மட்டும் இல்லாம லூசுத்தனமா எதுவும் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஜூஷிரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருப்பாரு. சரி இனி இதுக்கப்புறம் ரூக்கியாவை போட்டு தள்ளுற டைம்ல என்னென்னலாம் கலவரம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.